மை காட், சேலஞ்ச் லொகேஷனை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு இன்னைக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மேல தொங்க போறாங்கன்னு. அதை பார்த்ததும் ஷிட், இங்க தொங்கணுமா இல்ல மேல ஏறணுமான்னு எதுவுமே தெரியல. How was date night? ரொம்ப நல்லா இருந்தது. ஹர்ஷ் அண்ட் ருஷாலி, லவ் டேன் எப்படி இருந்துச்சு? அந்த செட்டப் வந்து ரொம்ப காசியா இருந்துச்சு. அது வந்து என்னால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேற எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சு? ஃபீலிங்ஸ் மட்டும் தான். ஹாய் காஷேஷ். ஹாய். How are you? ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். இந்த டெம்பரரி டாட்டூஸ்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. இவனுக்கு பின்னாடி நிறைய டாட்டூ இருக்கு. பின்னாடி டாட்டூஸ் இருக்கு. அப்படியா? இல்ல அது டாட்டூஸ் இல்ல. அதெல்லாம் ஸ்கிராச்சஸ்யா. என்னாச்சு ஆடி? நேத்து ஏதாவது காட்டு பூனைய பார்த்துட்டே என்ன? இவதான் ஃபால்கனை பார்த்தா. ஓ அடேங்கப்பா. இவன் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதியிருந்தால ரொமான்டிக் அண்ட் ஆமா, ஆங்கர் அதுதான். இஷ்யூஸ் இருக்குன்னு. வந்ததுல இருந்து ஆங்கர் anger தான் இஷ்யூஸ் காட்டியிருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே. மத்தத நான் நேத்து பார்த்துட்டேன். ஓஹோ. எங்களுக்கு தனியா எக்ஸ்ப்ளோரிங் போயிட்டு இருக்கு. என் மனசுல ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அது லண்டன்ல இருந்து ஐடியல் மேட்சஸ் வந்தாங்க. ஆனா எங்களை பத்தி அங்க பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கான அர்த்தம் என்னன்னா thunder stolen. என்ன அனிகேத்? டிகிலா? டிகிலா is looking very happy. எங்களோட சண்டை முடிஞ்சு போச்சு சார். அவங்க லவ் ஸ்டோரி அப்படிதான் இருக்கு. காதலும் மோதலும் கலந்துருக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன் அனிகேத் கூட தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு, அனிகேத் கூட தான் இருக்கணும்னு. ஏன்னா நான் ரொம்பவே கிளியரா இருந்தேன். ஏன்னா என் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. இவன் என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவன் ஏன் ஆள் தான் முடிவு பண்ணிட்டேன். So it's very very clear. Last night love was in the air. But today you guys are going to be in the air. எந்த நாலு கப்பல்ஸ் நேற்று ஜெயிச்சாங்களோ, டேட்ஸுக்கு போனாங்களோ, அவங்க தான் இன்னைக்கு இந்த சேலஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்கும்? நான் என்ன ஆசைப்பட்டனோ ஃபைனலி அது நடந்தது. எனக்கு மறுபடியும் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஆக்ருதி அப்புறம் ஜஷ்வந்தால என்னால் உன்னதி கூட பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு தோணுச்சு. ஆக்ருதி, சொல்லுங்க. சும்மா டேட்டுக்கு தானே போகணும்னு ஆசைப்பட்ட. அப்போ உண்மையான கேம் என்னன்னு உனக்கு இன்னும் புரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இல்ல இல்ல நீ என்ன பேசுற? இல்ல எனக்கு புரியல. சரியா என்ன சொல்ல? டேட்டுக்கு தானே போகணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு. இப்ப டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ற சான்சஸ் சுத்தமா அதுக்கு கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. இல்ல என்ன இது? நேத்து இத பத்தி தானே பேசணும். என் ஃப்ரெண்ட்ஸ் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன். உன்னதே உன்னோட ஃப்ரெண்ட் இருந்திருந்தா நீ யார அனுப்பியிருப்ப? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அததானே பேசணும். உன்னோட ஆள் கிட்ட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணு. அது எனக்கு தெரியும். அது ரொம்ப கிளியரா தான் இருக்கு. அது கிடையாது. எங்களை நீ டேட்டுக்கு அனுப்பணும் போது நாங்க எப்படி உன்ன நம்புறது? நீங்க ஐடியல் மேட்சா நிம்மதியா இருக்கீங்கல்ல? நீங்க ஐடியல் மேட்சா தானே இருக்கீங்க. நிம்மதியா தான் இருக்கீங்க. அதனால சின்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண நீ எங்க பேரை சொல்லுவேன்னு. அவ்வளவுதான் விஷயம். உனக்கு புரியுதுல? புரியலனா சும்மா இரு. அப்ப நீயே பேசிடு. உன்கிட்ட சொல்றதுக்கு எந்த பாயிண்ட்மே இல்ல. உன்கிட்ட பேச பாயிண்டே இல்ல திக்விஜய். விஜய், உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரியல. ஆக்சுவலி என்னன்னா நீ இப்பதான் இங்க வந்திருக்க. ஆனா நான் உனக்காக எல்லா ஃபேவரையும் பண்ணணும், உனக்காக விளையாடணும்னு நினைக்கிறேன். உன்னை பிட்ச் பண்ணணும், உன்னதான் எல்லா இடத்துலயும் சேவ் பண்ணணுமா? இந்த மாதிரி நடக்காது. தானா உழைச்சு தானா ஏர்ன் பண்ணி ஐடியல் மேட்ச்க்கு போகணும். அஷ்னி சொல்லு. திக்விஜயையும் உன்னதையும் டேட்டுக்கு அனுப்ப வேணாம்னு இவ தானே உங்ககிட்ட முதல்ல சொன்னா. இங்க பாரு, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க எல்லாரும் இருக்கீங்க. என்கிட்ட மோதாதீங்க, நானும் உங்ககிட்ட மோத மாட்டேன். அப்படி நீங்க மோதனீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தூக்கிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல திக்விஜய் பேரை சொன்னது அக்ருதி தான். நான் ஜஸ்ட் ஓகே தான் சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் நான் சொல்லியே தூக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ரீசன் கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஹர்ஷ்கிட்ட மோதினதால தூக்கிட்டோன்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனால் நான் உன்னோட பேரை ஃபர்ஸ்ட் எடுக்கல, இவ தான் எடுத்தேன். அவன் அப்படியே தழகில பேசிட்டான். பிகாஸ் ஓவர் தேர் அங்க அவன் வேற விஷயத்த சொன்னான். He was like, அவனை மட்டும் தான் தூக்கணும், வேற யாரையும் தூக்க கூடாதுன்னு சொன்னான். இவன் பேரை மட்டும் எழுதலான்னு சொன்னான். பட் ஹர்ஷ், being Harsh, played a diplomatic game and he showed us his true colors.